தவிக தலைவர் விஜய் நாகையில் இன்று பரப்புரை ஈடுபடவிருக்கும் நிலையில் அதற்கான செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் வெற்றி தகவல்களை தரவிருக்கிறார். வெற்றி, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது போன்ற அறிவுறுத்தல்களையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த பரப்புரை கூட்டத்துக்கு காவல்துறை தரப்புல என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு வெற்றி? லாவண்யா, விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து அவருக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது, கரண்ட் கம்பங்கள்ல மரங்கள்ல கட்டிடங்கள்லாம் ஏறக்கூடாது, இந்த மாதிரியான நிபந்தனைகளை காவல்துறை தரப்புலையும் கொடுத்துருக்காங்க, கட்சி தரப்புலையும் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினா மாறுது. ஆனா இங்க இதுவரைக்கும் பண்ணல, கடந்த பரப்புரை வரைக்குமே கூட அவ்வளவு தூரம் அவங்க தொடர்ச்சியா கொடுத்துருக்க விதிமுறைகள் தான் அது எல்லாத்தையும் அவங்க மீறதை பார்க்கிறோம், அறிவுறுத்தல்களை மீறக்கூடியதை பார்த்திருக்கோம். பட் இங்க வந்து இதுவரைக்கும் அது போன்ற மீறல்கள் வந்து அதிக அளவில் நடக்கல. ஒரு சில இடங்கள்ல மேல மொட்டை மாடிகள்லயும் கட்டடங்கள் மேலேயும் நிக்கிறாங்க. அதையும் காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்திட்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய விஜய் வருவதற்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். அதுக்காக முழுக்க இதனுடைய களம் அப்படிங்கிறது தயாராகிட்டு பார்க்கிறோம். கூட்டம் வந்து எதிர்பார்த்த அளவை விட கம்மியா தான் இருக்கு. இன்னும் முழுமையாக கூட்டம் கூடல. இவங்க வந்து விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்து தானாக வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க தரப்புல சொல்லக்கூடிய பட்சத்துல இங்க வரக்கூடிய அளவு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. திருச்சியோட ஒப்பிடும்போது இது அதுல பாதி கூட இல்ல, 3/1 பங்கு கூட இல்லாத அளவுக்கு தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அக்கா வாங்க, குழந்தைங்க பெண்கள்லாம் கூட்டு வர வேணாம்னு தொடர்ச்சியா அறிவுறுத்துறாலும் அக்கா வந்து குழந்தையோட வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு பாருங்க. என்ன என்ன இவங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு கலவையான மனநிலை இருக்கிறத பாக்குறோம். இங்க வாங்க என்ன விஜய் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? குழந்தையெல்லாம் கூட்டு வர வேணாம்னு சொன்னாரு, கூட்டு வந்திருக்கீங்க. மறுபடி அவர் எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு, நாங்க நம்புறோம். கண்டிப்பா ஏதாவது நல்லது பண்ணுவாரு. குழந்தைங்க எல்லாம் கூட்டு வர வேணாம்னு சொன்னாங்களே, திரும்ப குழந்தையோட வந்திருக்கீங்களே. என்ன வயசு? 1 வயசு இருக்கும் பாப்பாக்கு. 2 வயசு குழந்தைய கூட்டு வர்றது சிரமம் இல்லையா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். இல்ல, என் குழந்தையும் விஜய் தான் பார்க்கணும்னு சொல்லுது. யாரை பார்க்க வந்திருக்கோம் சொல்லப்பா? யாரை பார்க்க வந்திருக்கோம்? விஜய் மாமா. சரி, நீங்க சொல்லுங்க, என்ன விஜய் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து நல்லா செய்வாங்க. அப்புறம் இல்ல, அப்படி பொத்தாம் பொதுவா இல்ல, குறிப்பிட்டு இதெல்லாம் பண்ணுவாரு ஏதாவது 2 சொல்லுங்க. பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சமமா வச்சு சமமா இருப்போம், எல்லாரும் சமமா பார்ப்பாங்க எல்லாத்தையும். என்ன நீங்க மறுபடியும் குழந்தையெல்லாம் கூட்டு வர வேணாம் உங்க தலைவர் சொல்றாருல, குழந்தையெல்லாம் கூட்டு வராங்கன்றாரு. திரும்ப பாப்பா கூட்டு வந்துறீங்க. 2 வயசா? பாப்பாக்கு எத்தனை வயசு? 3 வயசு குழந்தைய கூட்டு வர சிரமம் இல்லையா? எவ்வளவு வெக்கையா இருக்கு. பாப்பா நைட்டு தூங்கவே இல்லை. 2 மணிக்கு விஜய் மாமா பார்க்க போகணும். சீக்கிரம் எழுப்பிடுவாங்க. தூங்காம நைட்டு சாப்பிட கூட இல்ல. விஜய் மாமா ஒரு நியாயம் இருக்கா? 3 வயசு குழந்தைய சாப்பிடாம வைக்கிறது. அந்த அளவுக்கு விஜய் வரணுங்கிற ஒரு ஆர்வம், பார்க்கணுங்கிற விஜய் மாமா வந்து வருங்கால சிஎம் ஆகணும் பிள்ளைக்கு வரை தோணுது. அதுங்க 3 வயசு குழந்தைய ஒரு நியாயமா பேசுங்க. நீங்க இப்ப விஜய் இப்ப குழந்தைய கூட்டு வர தப்பு இல்லையா? பாவம் இல்லையா? அவங்க புள்ள வந்து நான் வேலைக்கே போகாம இன்னைக்கு பாப்பாவுக்காக வந்திருக்கேன். விஜய் மாமா பார்க்கணும். அம்மா அப்படி வாங்க பாருங்க. தொடர்ச்சியா வந்து அவங்க அறிவுறுத்திட்டே இருக்காங்க, குழந்தைய கூட்டு வராங்க. மறுபடியும் ஏமா, இது என்ன வயசு பையனுக்கு? 1 வயசு குழந்தைய கூட்டு வரலாமா? எங்க விஜய் பாக்குறதுக்கு குழந்தைய கூட தூக்கிட்டு வருவோம். நீங்க வாங்கம்மா விஜய் பாக்குறதுக்கு. குழந்தை 1 வயசு குழந்தை, பிறந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வர எங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு உரிமை இருக்கு. கஷ்டப்படுற அவங்க தானே, நீங்க இல்லையா? நான் கஷ்டப்படாம நான் பார்த்து அழைச்சிட்டு போவேன்னா எங்க விஜய் நான் பார்க்க வந்துக்கிறேன்னா, விஜய் நான் எங்க அண்ணனை நாங்க பார்க்க வந்துக்கிறேன்னா. சரி, இல்ல பிராக்டிகலா சொல்லுங்க. அதாவது என்ன நடைமுறையை சொல்லுங்க. விஜய் என்ன பண்ணுவார்? என்ன நம்பிக்கை அவர் மேல? அவர் வந்தாலே போதும், எல்லாமே நல்லா தான் பண்ணுவார். அவர் நல்லா தான் பண்ணுவாருண்ணா. நாங்க கேட்க வேண்டியதே இல்ல, அவர் நல்லா பண்ணுவாரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால தான் நாங்க வந்துக்கிறோம். ரொம்ப பிரதானமான அறிவுறுத்தல் அப்படிங்கிறது போலீஸோ சரி, போலீஸோ சரி, கட்சியினரும் சரி, குழந்தைய கூட்டு வராங்க. 1 வயசு குழந்தையெல்லாம் கூட்டு வராங்க, 1.5 வயசு குழந்தைய கூட்டு வராங்க. அந்த குழந்தை சாப்பிடாம இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன மனநிலைன்னு தெரியல. தம்பி, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். இப்ப நிறைய பேர் சொல்ல வராங்க, ஓட்டு இருக்கு, இந்த இருக்கேன். எல்லாம் என்ன சொல்றாங்க, கூட்டம்லாம் ஓட்டாம வருமான்னு கேக்குறாங்க. நான் அதான் சொல்றேன், கூட்டம் ஓட்டாம வராம தான் ஓட்டு.
நாங்க கூட்டம் பாருங்க. சந்தோஷ்குமார் பேர் பாத்தீங்கன்னா சந்தோஷ்குமார். அப்புறம் இப்ப விஜய் என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? 75 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. அது ஓகே, அது ஓகே. என்ன பண்ணாங்க? உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு விஜய் மேல? எனக்கு அவர் வந்து நற்பணி மன்றத்துல இருந்து நிறைய தராங்க. இலங்கைக்கு எதிராக குரல் கொடுத்தது முதல் இந்த விஜய் தான். வேற எந்த அரசியல் தலைவரோ எந்த கட்சியோ கொடுக்கல. தளபதி தான் முதல்ல இலங்கைக்கு எதிராக. எனக்கு எந்த ஊரு? நாகப்பட்டினமா? நாகப்பட்டினத்துல என்ன தேவை இருக்கு? விஜய் என்ன நிறைவேற்றுவார் நினைக்கிறீங்க? இப்ப நீங்க வந்தீங்களா, ரோட பாத்தீங்களா? ரோடு எப்படி இருக்கு? உடஞ்சிருக்கா? இந்த பாலம் எப்ப தெரியுமா கட்ட ஆரம்பிச்சாங்க? இது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சு, இன்னும் முடிக்கல. ஒருத்தர் ஆஸ்பத்திரி கட்டி 5 வருஷம் ஆகுது. ஆனா இந்த 5வது வருஷம் தான் ரோடு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் எவ்வளவு சிரமப்பட்டு போச்சு தெரியுமா? நாகை திருவாரூரில் இன்று பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வரவிருப்பதால் அங்கு ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள், தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகளும் கூடியிருக்கிறார்கள் விஜய் வரவேற்பதற்காக. விஜய் இன்று என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கட்சி தரப்பிலிருந்தும் காவல்துறை தரப்பிலிருந்தும் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் குழந்தைகளை பல்வேறு தரப்பினரும் அழைத்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் பேரணியை விஜய் தொடங்கவிருக்கும் நிலையில் அங்கு தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். புத்தூர் அண்ணா சிலை அருகில் விஜய் உரையாற்றவிருக்கிறார். அங்கு தற்போதே மக்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். நாகையில் நடைபெறவிருக்கும் பரப்புரையில் பங்கேற்பதற்காக விஜய் காலையிலேயே தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்திருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை சென்றடையவிருக்கிறார். அங்கு பரப்புரை மேற்கொள்ளும் விஜய் தொடர்ந்து திருவாரூரில் 3 மணிக்கு பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். நாகை புத்தூர் அண்ணா சிலை அருகே விஜய் உரையாற்றவிருக்கும் நிலையில் அங்கு கட்சி தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் அங்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய பரப்புரையை தொடங்கிய நிலையில் இன்று நாகை மற்றும் திருவாரூரில் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். 3 இடங்களில் அவர் பரப்புரை மேற்கொள்வார் என்று திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சென்ற வாரம் ஒரு இடத்தில் தன்னுடைய பரப்புரை மேற்கொள்ளப் போக முடியாமல் போனதால் தற்போது இன்றிலிருந்து அவர் 2 இடங்களில் பரப்புரை மேற்கொள்வார் என திட்டமிடப்பட்டு இன்று நாகை மற்றும் திருவாரூரில் மட்டும் பரப்புரை மேற்கொள்வார் என்று மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது.